பிறந்த ஒரு பிள்ளையார்கள் தான். பிள்ளையார்கள்னா அது ரொம்ப கிராமம் தானே, ரொம்ப ஒரு எதுவுமே எந்த ஒரு வசதியுமே கிடையாது, தண்ணியே கிடையாது, ஒரு அத்தியாவசியமா தேவையான தண்ணியே கிடையாது. அந்த ஊர்ல இருந்து நான் சின்ன வயசுல நாங்கள் இந்த ஒரு போர்ஷன் படிக்கும்போது அங்கே இருந்து எங்க அம்மா அடிவாங்க கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஒரு இங்கே இருந்தேன். இருந்தாலும் என் ஊரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதுக்காடினா நம்ம பிறந்த மண் கிடையாது. ஆனால் என் ஊர் எதுக்கு எங்க மறந்து சொல்லுவோம். அதனால் நீங்கள் ரெட்டியார் பற்றி சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஊர் வந்து நம்ம அந்த மண் வாசனை விட்டு போல ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து தொட்டுட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்றேன், எதுக்காக சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னாலும் அந்த பிசினஸ் தான் நான் எதுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான உங்களுக்கு தெரியும். என் பேர் இந்த மாதிரி தான் நான் ப்ளஸ் தான் படிச்சிருக்கேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருசாக படிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஃபீல்டு சுற்றி ஒரு நம்பர் தான் சொன்னீங்களா, எங்கள் அம்மா ஃபீல்டு சுற்றி ஒரு நம்பர் தான். எங்கள் அப்பா சப்போர்ட் எங்கள் அம்மாவுக்கு பெருசாக கிடையாது. சொத்தை பற்றி எல்லாமே இருந்தாலும் கூட எங்கள் அப்பா சப்போர்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு பெருசாக கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனுஷன். நாங்கள் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன், நானும் எங்கள் அக்கா ஒன்று, அப்புறம் என் தம்பி, நாங்கள் 3 பேர். 3 பேரில் எங்கள் அப்பா சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் எங்கள் அப்பா சொத்து பற்றியும் அவங்க அண்ணன் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே எழுதி வச்சுட்டாங்க. ரொம்ப வீடு சுற்றி கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து தான் எங்கள் அம்மா எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் அம்மா எங்கள் சிரிச்சு கூட எங்கள் அம்மா எங்களை பேச மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எங்களை வளர்த்து ரொம்ப எங்களையும் ரொம்ப படிக்க வைக்கல. ஆனால் வீடு சுற்றி நம்ம பொம்பளை பிள்ளைங்க அறிவைங்களும் ஒரு கிராமம் தானே, அங்கே இருக்க அவங்க மைண்ட் செட் என்ன இருக்கும், பொம்பளை பிள்ளைங்கனாலே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், வளர்க்கணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த 12 முடிக்க கல்யாணம் பண்ணி இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் அக்கா 10th முடிச்சாங்க. உடனே எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நான் 12th படிச்சுட்டு தான் இருந்தேன். படிச்சிருக்கும் போது உடனே எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கப்பப்பை எடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து மூச்சு திணறல் போகணும்னா மைக்ரோசிப் வந்து கண்டிப்பாக ஒரு உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு வந்து பொண்ணு கேட்டாங்க. சொந்த அத்தை பையன் பொண்ணு கேட்டாங்களா, சரி அவன் நம்ம வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், நம்ம உயிருக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா பொண்ணு நம்ம விட்டு அவளை பார்த்துக்கலாம்னு நினைச்சு என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் வந்து 17 வயசு. எனக்கு என்ன தெரியும், இந்த பொண்ணு ஊருக்கு சொல்லுவாங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதிட்டு வரேன். கல்யாணம் எதுவுமே தெரியாது, அந்த ஒரு பரபரப்பு எதுவுமே கிடையாது. நான் கேஷுவலாக இருந்தேன். ஏன்னா நான் சின்ன குழந்தை, எனக்கு 17 வயசு, எனக்கு என்ன தெரியும், அந்த 17 வயசுல ஒன்றுமே தெரியல. கல்யாணம் வச்சாங்க கல்யாணம் இப்படிதான் இருக்கு போல அப்படின்னு கல்யாணம் பண்ணியாச்சு. என் வீட்டுக்காரங்க 25 வயசு, எனக்கு 17 வயசு. உள்ளூர்னா எனக்கு பெருசாக எந்த பாதிப்பும் எனக்கு பாதிக்கல. எங்கள் அம்மாவுக்கு நான் பாட்டி இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் வைக்கேன். என் வீட்டுக்காரங்க சின்ன பிள்ளை ஒரு மைண்ட் செட்டு விட்டுட்டாங்க. அப்படியே என்ன செய்ய, என் வீட்டுக்காரர்கிட்ட பெருசாக வசதி கிடையாது. இந்த இதான் இவ்வளோதான் ரூமு, இது 2 ரூமு, பாத்ரூம் கூட கிடையாது. ரூம் மட்டும் 2 ரூம் இருக்கு. இதெல்லாம் கிச்சனு, இதுதான் பெட்ரூம், இதுதான் ஹால் எல்லாமே. ஆனால் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு 20-23 பவுன் நகை போட்டாங்க. 23 வீடு சுற்றி 23 பவுன் நகை போட்டு சீரியலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சூப்பராக செஞ்சாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா என் தாய்மார் பசங்க 5 பேர் உள்ளூரில் இருக்காங்க. நாங்கள் படிக்கல, எங்கள் அம்மா வீடு சுற்றிட்டாங்க. இவங்களால என்ன செஞ்சிட முடியும், பெருசாக என்ன செஞ்சிட முடியும், எங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா எங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே உள்ளூர்ல எங்கள் அம்மா இவ்வளோ செஞ்சு எனக்கு கல்யாணம் கொடுத்தாங்க. எங்கள் அத்தையும் சிங்கிள் பேரண்ட். எங்கள் அத்தைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பெருசாக கிடையாது. எங்கள் பையன் வீட்டுக்காரங்க ஒரே ஒரு பையன் தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி போய் வாழ்க்கைலாம் என்னன்னு தெரியாமல் ஒரு 3 வருஷம் வாழ்க்கை உழைக்கும். அதுக்குள்ள திருப்பி பார்க்க குழந்தை இல்லை. 3 வருஷம் வாழ்க்கை போயிட்டு ஆனால் குழந்தை இல்லை. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ரெஷர். எங்கள் அம்மாவோ அவங்க அம்மாவோ ப்ரெஷர் பண்ணல, ஆனால் சொந்தங்களை சுற்றி இருக்கு சொன்னாங்க. குழந்தை இல்லை, ஏதோ ஒரு இருக்கு, குறை இருக்கு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டே என்னையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, வீடு எல்லாத்தையும் இழந்துச்சு. கோயம்புத்தூருக்கு ஓடணும், அப்புறம் அம்பாசமுத்திரத்துக்கு ஓடணும், இப்படி ஓடி நகை பணம் எல்லாத்தையுமே இழந்தாச்சு. 5 வருஷம் ஆகிட்டு குழந்தை கையில் வந்து 2 குழந்தை கையில் அடுத்தடுத்து குழந்தை இல்லைன்னாங்க. பையன் பிறந்து 1 வருஷம் பொண்ணு, 2 பிள்ளைங்க கையில் இருக்காங்க. கையில் 10 பைசா வருமானம் இல்லை, தெரியல. வாழ்க்கையில் என்ன தெரியாமல் 5 வருஷத்தை வாழ்க்கை. இப்போது வந்து பதட்டமாக இருக்கும். 5 வருஷம் வாழ்ந்தது வீட்டுக்காரங்க. அதனால பிள்ளைங்களை பார்த்தா பகல் பூரா பெயிண்ட் பொத்தி வீட்டில் இருக்கு. காற்றுல ஒரு சின்ன கம்மல், 2.5 நாள் ஒரு சின்ன கம்மல் வச்சு பொத்தி வீட்டில் இருக்கு. பொத்தி வீட்டில் இருக்கு. என் வீட்டுக்காரங்க நைட்டு பூரா பகல் பூரா வெளியே இருக்கிறாங்க, நைட்டு பூரா சமையல் இருக்கிறாங்க. அப்போதான் வாழ்க்கை எழுதுலேயும் தெரியுது. 2 பிள்ளைங்க வச்சு அப்பவும் எனக்கு என்ன, அப்பவும் எனக்கு தெரியல. அவங்க குழந்தை கொடுப்பாங்க, நான் செலவு பண்ணுவேன், அவங்க குழந்தை கொடுப்பாங்க, செலவு பண்ணுவேன். வாழ்க்கை
பிள்ளைக்கு 12 தையல், இந்த இருந்து அவர் 12 தையல், ஒரு 8 தையல். இந்த சோழல் ரொம்ப வீங்கிருக்கு. 3 மாதம் அவங்களால வேலை பார்க்க முடியும். 2 பிள்ளைங்க கை குழந்தை எண்ணெய் வச்சு 10 பைசா வருமானம் அவங்க கிடையாது. அந்த 3 மாதம் பேரண்ட்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிள்ளைங்களை பார்க்கணும். அம்மா ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. என் மாமியார் ஒரு சுச்சுவேஷனில் நின்று வெளியில் போயிட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு காலையில் விட்டுட்டு சாயங்காலம் விட்டு நான் பால் வாங்கி கொடுத்தே ஆகணும். 2 கை பிள்ளைங்களா. அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 10 முட்டை, ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பால்வாடிக்கு வேலைக்கு போடுவேன். இப்படிதான் இருப்பேன். பால்வாடி எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து என் பிள்ளைங்க போட்டுட்டு 2 பிள்ளைங்க போட்டுட்டு என்கிட்ட சொல்லலை. இப்போ வரைக்கும் நான் அவங்ககிட்ட நான் சொன்னது கிடையாது. ஏன்னா சும்மா அங்கே போனால் பாப்பா சாப்பிடுதா, அங்கே போனால் பாப்பா விளையாடுதாலாமா, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் கூட்டு பிள்ளைங்க சட்டம் போடுவாங்க, கூட்டு போடுவேன். கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டு பாத்திரம் கழுவி கொடுப்பேன், பிள்ளைங்களை பார்ப்பேன். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் லைஃப் வாட்ச் பண்ணேன். வாழ்க்கை வந்து ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் வாழ்க்கை மாறாது. அதுக்கப்புறம் 30,000 ரூபா லாஸ்ட்டு என்னோட வருமானத்தில் ஒரு 30,000 ரூபாய் என்னோட இரும்பு தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 4 வருஷம் ஆகுது. 1 வருஷம் அந்த இரும்பு தொழில் ரொம்ப படுத்துச்சு. இந்த தொழிலே விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் கிடைச்சது எனக்கு என்னன்னா, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இது ரெண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ நான் சாப்பாடு ட்ரெஸ்ஸுமே எனக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடு ட்ரெஸ்ஸும் கிடைக்கும், இதே கிடைச்சா கூட நமக்கு போதும். அடுத்து 1 வருஷம் 10 கடை சின்ன இரும்புல இருந்துச்சு. அதுதான் என் வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ரன் பண்ணேன். அந்த 1 வருஷத்தோட வழிக்கு போய் பால்வாடியில நடப்ப 2 பிள்ளைங்க கையில் இடுப்புல ஒன்று கையில் ஒன்று எடுத்துட்டு போவேன். நல்ல சேரோட இருக்காது. ஒரு அழுக்கு சேலையை கட்டிட்டு என் பிள்ளைங்க கையில் எடுத்துட்டு சாப்பாடு கூட எடுத்துட்டு பஸ்ஸில் போவேன். அரியநாயகத்துலேருந்து பாப்பாவுக்கு பஸ்ஸில் போகிறதே கஷ்டம் தான். பால்வாடியில் வேலையை முடிச்சு 1:30 மணி, அவங்க 1:30 மணிக்கு பஸ் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. பஸ் ஸ்டாண்டில் இடிச்சு போட்டாங்க. 2 பிள்ளை வெயிலில் விட்டுட்டு நிற்பேன். பஸ் வருமான்னு பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு அந்த 1 வருஷத்தோட கஷ்டம் என்னோட இரும்பு தொழில் வந்து நல்லா எனக்கு வளர்ச்சி கொடுத்து சொந்தமாக இப்போ இடம் வேணேன், 40 லட்ச ரூபாய்க்கு இடம் வேணேன், நகை நிறைய எடுத்தேன், சொந்தமாக வீடு எடுத்தேன், எல்லாமே எடுத்துட்டேன். ஓகே சரி, எல்லாமே எடுத்தாச்சு. அதாவது வருமானம் அதிகரிக்க தேவைகளும் அதிகரிச்சிட்டு இல்லையா அவனுக்கு. திரும்பி பார்க்கும்போது என் பிள்ளைங்க இல்லைங்கிற சிச்சுவேஷன் போய் என் பிள்ளைங்கள அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ, ப்ரைவேட்டில் 2 பேரும் படிக்கணும். மாதம் 1 லட்ச ரூபா இது ஃபீஸ் கட்டணும், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். அடுத்த இடம் வாங்கிட்டேன், கடன் ஆகிட்டு, நகையெல்லாம் சம்பாதிச்சேன், நகையெல்லாம் அடகு வச்சு இடம் எடுத்தாச்சு. அது தொழில் சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி தொழில் சின்னதாகிட்டு ஆரம்பிச்சுட்டேன். அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை தவிர எனக்கு வருமானம் வேறு எதுவும் கிடையாது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கடையை விட்டு நான் வெளியில் போக முடியாது. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் கால் எடுத்து வச்சுருக்கோம். கடையை விட்டு வெளியில் போனோம்னா மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு வருமான வாய்ப்பு. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு குடும்ப சூழ்நிலை அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்காங்க. வீடு சுற்றிட்டு ஒரு நபர் தான் எனக்கு இந்த வருமான வாய்ப்பு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4,700 ரூபான்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கும். என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருந்தேன் ஒரு 3,500 ரூபா. சரி என்னதான் வருது பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு 3,500 ரூபாயை போட்டு பிளேஸ்மெண்ட் வேலை எனக்கு புரிய வச்சாங்க. என்னோட லீடர்ஸ் ராமகிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கைவாங்க வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு எனக்கு கால் பண்ணி தான் பண்ணிட்டாங்க. அவங்க தான் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் புரிய வச்சு பண்ண வச்சாங்க. நான் அவங்களே ஒரு 3,500 ரூபா கொடுத்து பிளேஸ்மெண்ட் வேலையை சொன்னதும் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருந்த பைசா 3,500 ரூபா கொடுத்து நான் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் கொஞ்சம் பைசா போட்டுட்டேன். ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு நபராக தான் அந்த பிஸ்னஸை நான் எடுத்தேன். இதுக்கும் இடையில ஒரு காரணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, 1 ரூபா 2 ரூபாவில் ஒரு 7 லட்ச ரூபா வட்டிக்கு வேண்டி வட்டி கட்டிக்கிறது. 5 பைசா வட்டி அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 40,000 ரூபா மாதம் வட்டி கட்டிடுங்க. அந்த சிச்சுவேஷனில் ஒரு ஐடி போட்டேன். ஒரு 2 நாள் வச்சு ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்ததும் சொன்னேன் மல்டிபிள் ஐடி பெனிஃபிட் சொன்னாங்க. நான் 200 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு நான் ரூமோட கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், என் பிள்ளைங்க கூட என்னால் இருக்க முடியாது. சொந்த பிஸ்னஸ் தான், வருமானம் வருது. ஆனால் காலையில் நான் 8 மணிக்கு கடைக்கு போனால் சாயங்காலம் 8 மணிக்கு வருவாங்க. பிள்ளைங்க இல்லைன்னு உடனே காலத்து தவிர என் பிள்ளைங்க கூட என்னால் ஒரு 1 மணி நேரம் கூட கொடுக்குங்க. காலையில் கத்தி கிடக்கு விட்டுருவேன். நான் வரங்காட்டி போட்டு என் பிள்ளைங்க 2 பேரும் படுத்து அவங்க கூட தூங்குவாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வச்சாங்களா, அவங்க எப்படி படித்தாங்க, எழுதினாங்க, எதுவுமே என்னால் இன்னி வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. காரணம் நான் என்னன்னா, நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம். ஆனால் எங்கே கொடுத்தா நமக்கு அந்த இன்கம் கிடைக்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கோம்.
எவ்வளோ பெரிய விஷயம். என் பிள்ளைங்க கூட நிறைய பிள்ளைங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். என் பாப்பா நல்லா சூப்பராக படிப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்காது. நானே நிறைய பேசிட்டு வந்துடுவா. எந்த பொருளும் தைரியமாக வளர்ந்துருவா. அவள் வந்து என்ன சொல்ல அவங்க இருக்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அவளை தூக்கி முக்குவாங்க. என்ன வந்து ஏம்மா நீ திரும்ப நல்லா படிச்சுட்டு நீ கணிஸ்காங்கிட்டே நீ முட்டுதாங்க, நீ அம்மா வர மாட்டேங்க அப்படின்னு அவள் கேட்க வரது இன்னி வரைக்கும் நீ குத்தும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த இது பண்ணா என்ன வேணுனாச்சா வேஷம் போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னந்தா. ஆனால் அந்த இடத்துல என்னால் அவனுக்கு டயத்தை கொடுக்க முடியல. அவள் வெளியில் உள்ளவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கா, எல்லாமே பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் டயத்தை கொடுக்க முடியல. என்ன வருமானம் அப்போ அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு தோணலை. ஆனால் நம்ம ஆக்சஸ் அப்படி இல்லை. ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி என் பொண்ணுக்கு தடுப்பூசி போட்டிருந்தேன். தடுப்பூசி போட்டு ஒரு 3 நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லை. தடுப்பூசி போட்டு கை இருந்துச்சு, காவல் இந்த நோய் இருந்துச்சுன்னா காய்ச்சல் ரொம்ப வந்துச்சு. அந்த 3 நாளே என் பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு என் பிள்ளை வந்து கையில் பண்ணிட்டு அந்த வார இன்கம் மட்டும் எனக்கு 4800 இருந்துச்சு. அப்படி திரும்பி என்னோட டீம் ஒர்க் பண்ணாங்க எனக்காக. அந்த ஒரு வாரம் என்னோட ஒர்க் அவுட் பண்ணோம்னா நான் என் டீம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அந்த இன்கம் கிடைச்சிது. எங்கே கிடைக்கும் சொல்லுங்க? கையில் இருக்க மொபைல் ஃபோனு அதை வச்சுட்டு ஒரு ஃபோன் தான் பேசிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். எங்கே கிடைக்கும் சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது ஒரு இன்கம் இல்லை சொல்லுங்களேன். கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. வாரம்லாம் நீங்கள் காலையிலேருந்து எங்கள் அக்கா ஃபீல்ஸுக்கு ஒரு நம்பர் தான். எங்கள் அக்கா வந்து இதில் இருக்காங்க. காலையிலேருந்து இப்போ என்ன சொல்லுவா, காலையில் சாயங்காலம் வரைக்கும் நான் ஃபீல்ஸுக்குனா 100 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் எனக்கு அப்படி இல்லை. ஒரு நபர்கிட்ட நான் கால்குலேட் பண்ணதான் எனக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இன்கம் எவ்வளோ ஆகிருக்குன்னு. ஆனால் நான் ஃபுல் டைமாக பண்ணலை. நான் உண்மையை சொல்லியிருந்தேன். என் கடையில் இருந்துக்கிட்டு என் கடை வியாபாரம் இந்த ஒரு வருமானம் மூலமாக எந்த விதத்தையும் பாதிக்கவே இல்லை. கடை வருமானமும் பார்த்துக்கிட்டு இதை பார்ட் டைமாக எடுத்து பண்ணிக்கிட்டு என் பிள்ளைங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இது வரைக்கும் நான் எவ்வளோ வருமானம் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் இந்த 1 வருஷம் நான் போன வருஷம் 1 வருஷம் ஆகுது. எடுத்துட்டேன். கரெக்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதை நான் இன்னமும் அந்த இன்கம் பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் இந்த இதில் வந்து எனக்கு நிறைய மாதிரி இப்படிலாம் கிடையாது. நீ ஓரளவுக்கு ஒரு வீடியோ சேனல் எடுத்து நிறைய மாறிடுது. ஒரு கிட்டத்தட்ட 1 2 ஒரு 8 அவார்டு வந்துருக்கு. இந்த இந்து மணிங்கிற ஒரு பேர் வந்து இந்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்துமதி சிஆர் வந்து இவங்கெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது. இப்போ இவங்க வந்து கேட்கறாங்களா, என் பேருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துருக்கு. இந்த ஆக்சஸ் வந்து வருமானத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல, ஒரு தனி அடையாளத்தையும் கொடுத்துருக்கு. நான் +2 தான் படிச்சிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு க்ரீன் ஷர்ட் எடுத்து போடவும் எனக்கு தெரியாது. அந்த அவ்வளோ கொஞ்சம் படிச்சிருக்கா அவங்களுக்குலாம் தெரியும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியும் எனக்கு. ஆனால் இதை தொடணும், இதுக்கு இந்த புள்ளியை தொடணும், இப்படிதான் எனக்கு தெரியும். எனக்கு க்ரீன் ஷர்ட் எடுத்து போடுங்க, இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவுக்கு டைமே தெரியாது. நான் +2 படிச்சதுமே எனக்கு தெரியாது. என்னெல்லாம் என்ன வீட்டில் இருக்கா சும்மா போட்டு சொல்லுங்க அப்படின்னு அனுப்பின ஆட்கள். ஆனால் எனக்கு அதனால சத்தியமாக என் பேரே எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எழுத தெரியும். அப்படி ஒரு இதுதான் நான் நினைப்பாங்க. சொன்னாங்க நம்ம படிக்கிறோம்னா எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒரு அடிப்படையில் இருக்க நபர்கள் பட்டன் போனதுக்குள்ள ஒர்க்கு நம்ம பண்ணலாம். நம்ம திறமை வாய் பேச தெரிஞ்சால் திறமை இருந்தால் போதும். வேற நம்ம போகணுமே ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இவங்கள்ட்ட பேசணுக்கா ஒரு 100 ரூபா தாராளமாக பேச மாட்டோமா? பேசணும் செய்வோம். சிம்பிள் கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்ல யோசிச்சு பாருங்க. வீட்டிலே இருந்துட்டு நீங்கள் தேவையான மளிகை ஜாமான் வாங்க தானே செய்வீங்க. மளிகை ஜாமான் வாங்க கடையில் பக்கத்தில் கடையில் வாங்கிட்டீங்க. இப்போ பக்கத்தில் உங்களுக்கு எந்த கடை தான் ஃபேமஸ்? ரெட்டியார்பட்டி பாருங்களா, அந்த ரெட்டியார்பட்டியில் ஒரு கடை இருக்குது. இப்போ அதே ஊரில் நானும் இந்த மாதிரி ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ரெட்டியார்பட்டி கடையில் வாங்கிட்டு யாரும் நீங்கள் ரொம்ப நாள் தான் வாங்கினாங்க. ஒரே ஒரு திருப்பு அந்த வேலை போல அது உங்களுக்கு அத்தியாவசியமான தேவையான பொருள் தான். ஒரு திருப்பு யாரும் தராங்க. நான் உங்களுக்கு அந்த பொருளையும் வீட்டையும் வந்து டெலிவரி பண்ணிட்டேன். நீங்கள் ரெட்டியார்பட்டி கடையில் வாங்கினா 1 ரூபா 2 ரூபா கம்மியாகவும் நான் தரேன். அதை போய் நீங்கள் இன்னொருத்தருக்கு அவங்களுக்கும் நான் அந்த விஷயத்தை கொடுத்தேன். அவங்க வரதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுத்தேன். இப்படி சொல்றேன். இது உங்களால் இதை போய் நம்மளால நீங்கள் சொல்ல கூட வேண்டாம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் என்ன சொல்லணுமோ அதை கவனிங்க. அப்போ இதை பண்ணணும்னு பண்ண முடியாதாக்கா? இது பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை நம்ம அதில் நம்ம லைஃப்பில் பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம யாருக்கு வந்தால்
எனக்கு ஆர்டர் அதெல்லாம் முடியுதுக்கா சிம்பிளாக. நான் ஒரு கடையில் மஞ்சள் மசாலா ஜாமான் வாங்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதை போய் எனக்கு பிடிச்சி என் ஃப்ரெண்டுகிட்ட என் கூட இருக்கவங்க நான் போய் சொல்ல போகிறேன்ப்பா. இதுதான் கான்செப்ட், அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு சூப்பராக எடுத்து பண்ணுங்க. உங்களை மாதிரி உள்ள நபர் தான் நாங்களும். நிறைய பேர் இதை பார்க்கலாம். வருமானத்தை தாண்டி மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணுங்க. அடுத்தப்பறம் ஒரு டவுட் வரும், என்ன தெரியுமா, நான் எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்குக்கா, ஓகே, ஆனால் என் வீட்டில் எப்படி சொன்னால் வீட்டில் ஒத்துக்கணும்னாக்கா தோணுதா இல்லையா? இவ்வளோ நேரம் பார்த்தது கேட்டது யாரு? இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தது யாரு? நீங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தது யாரு? நீங்கள். இது கேட்டது யாரு? நீங்கள். இதோட இது உங்களுக்கு புரியுதா? இதை போய் நீங்கள் வீட்டில் போய் எப்படி போய் சொல்லுவீங்க? இவ்வளோ நேரம் சாரை ஒரு எப்படியும் உங்களுக்கு வேறு பேச சாப்பிட்றது இருப்பாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கணும். நீங்கள் போய் சாப்பிட்றதுனால எல்லாம் ஸ்டார்ட்டாக சொன்ன சூப்பராக இருக்கும். உனக்கு இது எதுக்கு தேவையில்லாத வேலை, உங்களே செவனேன்னு பீடியஸ் செவனேன்னு தெரியும். அவன் சொல்லுவான், அவனுக்கு தெரியும். அவன் ஒரு நீங்கள் ஒரு பையனை பண்ணுங்க, அவன் ஆம்பளை எடுத்து பண்ணுவான். நீங்கள் இதை சுற்றி சுற்றி இன்னும் உனக்கு தேவையா? கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் அந்த வந்து வரும். என் வீட்டுக்காரர் நான் என் வீட்டுக்காரர் இதுக்கே ஃபுல் சப்போர்ட்டு. நான் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் நம்புற ஒரு மனுஷன். செவனே கடை உனக்கு ஒரு ஃபோன் பண்ண விட வாட்ஸ்அப் ஒரு வீடியோ கால் பண்ண விட அம்மா மட்டும் கேட்பேன், உனக்கு தேவையா அப்படின்னு சொன்ன நபர் தான் என் வீட்டுக்காரு. இப்போ எங்கனாலும் நீ போய்க்கணும். அது இந்த வருமானம் பேசணும், வருமானம் தான் பேசுவோம். அதனால இவ்வளோ சாட்டா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நீங்கள் இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேண்டாம். இப்போ என்ன சொல்லுவாங்க, எத்தனை பிள்ளைங்கக்கா? என்ன படிக்கணும்? என்ன படிக்கிறாங்க? பணம் படிச்சுங்களா? இப்போ ஒரு சிம்பிளாக இருக்குது, ஒரு 4000 ரூபாய். நான் வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 4000 ரூபா, ஒரு 4500 ஒரு 5500 கொண்டு வாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கி கொடுங்கக்கா. நீங்கள் வாங்கினதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து பொருள் நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு வந்து போய் சொல்லுங்கள், இது வந்து உங்களுக்கு லைஃப் இருக்குக்கா. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுறேன். இது கண்டிப்பாக, ஆனால் இது உங்களுக்கு புரியுது, கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான் கிடைக்கும். அப்படின்னா உங்கள் பிள்ளை லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். லைஃபே இந்த 5000 ரூபா தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை அண்ணன்டவே ஃபோர்ஸ் பண்ணீங்களா பண்ண முடியும்? அண்ணனை எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்வீங்களா செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பா இது நல்ல விஷயம் தான். அது நம்ம முதல்ல நம்பணும். நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம செய்ய முடியுமா? நம்பிக்கை நமக்கு வேணும். நல்ல நம்ம அண்ணன்கிட்ட போய் பேசாதீங்க, அதாவது பர்மிஷன் கேட்காதீங்க, முடிவு நீங்க எடுங்க. நம்ம முடிவுமே அவங்ககிட்ட அவங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டு எனக்கு இதை வச்சு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பண்ணுங்க, பைசா தராங்க, முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சின்ன கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் இதை எடுத்து சூப்பராக பண்ணுங்க. நம்ம லீடர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், சப்போர்ட் எடுத்துக்கோங்க. டிலே பண்ணாமல் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட் எடுத்து மணி சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம நாளைக்கு பண்ணிக்கணும், நாளாக பண்ணிக்கணும் அப்படின்னு. இது அப்படி கிடையாது. இப்போ இவங்க மாடல் சிஸ்டர் போய் உங்களை மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா? எல்லாருக்கும் கொடுப்போம். நம்ம நசாக நம்ம ஏன் நான் நினச்சேன் அப்படி தானே. எனக்கு இந்த ராமேஸ்வரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னாங்க, அவங்கள விடுங்க என்ன இருப்பாங்களா மகாராஜ் சார் யாரும் ரொம்ப திரும்ப இல்லை. ஒரு செவருக்கு அந்த பக்கம் அவங்க இருக்குன்னா ஒரு செவருக்கு இந்த பக்கம் 4 ஒரே செவரு தான். இந்த ஒரு செவரு தாண்டி வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமா என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்துன்னா இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு யார் சொன்னோன்னே கேட்டுருக்காங்க. யார் சொன்ன நானும் கேட்கல. நான் அன்னைக்கு கேட்டு இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் எனக்கு தான் வந்துருக்கோம். நம்ம மணிக்கணும் நம்ம சீசர் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து நின்று கேட்காம பண்ண தப்பு 4 வருஷத்துல அவங்க கீழே அண்டரில் எங்கேயோ ஒரு முறையில் நான் இருக்கேன்.
பண்ணி கொடுக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவு பண்ணிவிட்டு இப்போ போய் ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அமௌண்ட்டை கொடுத்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போர்ட் அவங்க நாங்கள்